கடவுளே, என் பணத்தை ஏமாத்திட்டு எவனும் கொண்டுட்டு போயிட முடியாது அவ்வளவு சீக்கிரத்துல. நான் விட்டுற மாட்டேன். இன்னைக்கு அவனை தேடி கண்டுபிடிச்சு ராத்திரிக்குள்ள எங்க அப்பா காசை எங்க அப்பா கையில கொண்டு வந்து கொடுக்கணும். நீதான் எனக்கு எனக்கு துணையா இருக்கணும்ப்பா. இன்னைக்கு ஃபுல்லா ஒரு தெரு விடாம இந்த ஊர் முழுக்க அவனை சுத்தி சுத்தி தேட போறேன். என் கண்ணுல கண்டிப்பா படதான் போறான். அடுத்தவங்க பணத்தை இப்படியே எடுத்து சாப்பிடணும்னு சில திரும்ப தெரியுதுல. அதுக்கெல்லாம் நீங்க தான்ப்பா தண்டனை கொடுக்கணும். கடவுளே, எங்களால முடியாது. என் பணத்தை கிடைச்சிட்டா போதும் எனக்கு. எங்க அப்பாவோட காசு, எங்க அப்பா எங்களுக்காக உழைச்ச காசு வீண் போக கூடாது. இன்னைக்கு எப்படியாவது நான் அவனை பார்த்தே ஆகணும். நீதான் எனக்கு துணையா இருக்கணும். எப்படியாவது அவனை கண்டுபிடிச்சிடணும். கடவுளே, நல்ல பட்டே ஆகணும். உள் மனசுக்குள்ள இன்னைக்கு பணம் கிடைச்சிரும் கிடைச்சிரும் தோணுது. கடவுளே, இன்னைக்கு கண்டிப்பா பணம் கிடைச்சே ஆகணும். என் அப்பா ரத்தம் சிந்தி வேற சிந்தி உண்ணாம தின்னாம உழைச்ச காசு, இதை அப்படி விட முடியாது. நான் கண்டே பிடிச்சே ஆகணும். அவன் கண்ணை மட்டும் பொட்டான், அவன் இன்னைக்கு என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. நம்ம ஏதோ தகுதிக்கு மீறின ஆசைப்பட்டுட்டோம் போல. இருக்கலாம். உனக்கு எதுக்குடா? அதெல்லாம் படிச்சவனுங்க டிப் டாப்பா கடை வச்சு நடத்துவான். நீ படிக்காத தற்குறி. உனக்கு எதுக்கு அப்படின்னு கடவுள் நினைச்சிட்டாரோ என்னமோ. அதிக ஆசைப்பட்டுட்டோமோ. நம்ம ஒழுங்கா அந்த விவசாயத்தையே பார்த்துட்டு இருந்திருக்கலாமோ. சே, அகல கால் வச்சுட்டோமே. அப்பாவுக்கு எப்படியா அந்த காசை மீட்டு கொடுக்கணும். நம்ம மார்ஜின் ஓபன் பண்ணவே வேண்டாம். இருக்கிற வேலையை பார்த்தாலே போதும். போதும். இன்னைக்கும் படிச்சவங்கதான் மேல பெரிய பெரிய இடத்துலதான் இருக்கணும் போல. படிக்காத நம்மலாம் பெரிய இடத்துக்கு போகணும்னு நினைச்சது தப்புதான். தப்புதான். வேண்டாம். நமக்கு இந்த பணக்கார ஆசை, பெரிய பெரிய லெவல்ல போகணுங்கிற ஆசையே வேண்டாம். இருக்கிற தொழில பார்த்துட்டு குடும்பத்தை நடத்திக்கிட்டு அப்படியே போயிருவோம். நமக்கு அதுதான் சரி. நம்ம ராசிக்கு எதுவுமே ஒத்து வராது போல. தம்பி, என் டிவிஎஸ் சாம்பிள் சரி பண்ணி கொடு தம்பி. நேரத்தையே கொடுத்தேன்ல. கோயிலுக்குலாம் போனா நடந்தே போக வேண்டியதா இருக்கு. ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு இப்ப சரி பண்ணி கொடுத்துருப்பா. அரை மணி நேரம் ஆனாலும் பரவாயில்ல, இருந்தே வாங்கிட்டு போறேன். பூசரியா, நேரத்தை நீங்க கொடுத்தீங்க சரி பண்ணலன்னா ஒரு விஐபி காரெல்லாம் வந்து அதெல்லாம் சரி பண்ணதுக்கே நைட்டு 12 மணி ஆயிட்டு. அதான் பண்ண முடியல. நீங்க உங்களுக்கு இங்கே கடைக்கு இங்கே பொண்ணை போயிட்டு வாங்க. 1 மணி நேரத்துல சரி பண்ணி கொடுத்துருக்கேன். என்னப்பா 1 மணி நேரமா? 1 மணி நேரம் எங்க போயிருக்க? ஒரு அரை மணிக்குள்ள முடிச்சாப்பா. எனக்கு சாயந்தரம் தான் வேலை இருக்கு. இப்போதைக்கு எல்லா வேலையும் முடிச்சுட்டு தாங்க வந்தேன். நீ வேலை முடிச்சு வச்சிருப்பேன்னு நினைச்சேன். சரி, நான் வேணா 1 மணிக்கு இங்கே இருக்கேன். எனக்கு சீக்கிரம் முடிச்சு விடு தம்பி. இந்த ஒர்க் ஷாப்ல கேட்டு பார்ப்போம். இப்படி 4 பேர் வர்ற இடம் தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கேட்டு பார்க்கலாம். அண்ணே, அண்ணே. என்னப்பா, என்னையா கூப்பிட்ட? என்ன, யாரு பண்ணி? இல்லங்க, நான் வெளியூரு. ஒருத்தங்க பத்தி தகவல் தெரியணும், அதுதான். பக்கத்து ஊர்ல மார்ஜின் ஃப்ரீ வச்சிருந்தாங்க பாத்தீங்களா? அவரு ஊர் கூட இதான், ராஜேந்திரன் பேரு. அவங்க சொந்தக்காரங்க வீடோ இல்ல அவரு இப்ப இருக்கிற வீடோ உங்களுக்கு எங்க என்னன்னு தெரியுமா? ராஜேந்திரனா? ஆமா ஆமா ஆமா. இந்த ஊரெல்லாம் கடத்த வாங்கிட்டு இந்த குடும்பத்தோடி வெளியூர் போயிட்டனே, அவனை பத்தி கேட்க. ஆமாப்பா, அவங்க இந்த ஊர்லயே கிடையாது. அவங்க எல்லாம் ஊரை விட்டு போய் 1 வாரத்துக்கு மேல ஆச்சே. அன்னைக்கு கூட 2 3 பேரு கடங்காரங்க தேடி வந்தாங்க. தெரியலப்பான்னு சொல்லிட்டோம். ஆமா, நீ எதுவா குடுத்துருக்கியா? ஏமாந்துட்டியா? அண்ணே, அவரு ஊரை விட்டு எல்லாம் போக வாய்ப்பு இருக்காது. இங்கதான் அவங்க சொந்தக்காரங்க வீடுலாம் இருக்குன்னு சொன்னாங்க. அது இல்லாம அவரு கூட இந்த ஊர்ல இருக்கேன்னு சொன்னாரு. போன் நேத்து கூட பேசினேன். இன்னைக்குதான் சுவிட்ச் ஆஃப்னு வந்துச்சு. அதான் உங்களுக்கு எதுவும் தெரியுமா என்னன்னு கேட்க. கொஞ்சம் யோசிச்சு பார்த்து சொல்லுங்கண்ணே. ஒர்க் ஷாப் வச்சிருக்கீங்களா அண்ணே? உங்களுக்கு தெரியுமா? இங்க எதுவும் வந்தாரா? தம்பி, எனக்கு தெரிஞ்சு அவர் போன வாரமே ஊரை விட்டு போயிட்டாருன்னு தான் கேள்விப்பட்டேன். நம்ம கடையில ஒருத்தர் ரூபா கொடுத்து ஏமாந்துட்டாரு அப்படின்னு ரொம்ப புலம்பிட்டு இருந்தாரு. ஏதோ 10,000 கொடுத்துருப்பாரு போல. 2 நாள் தாரேன்னு வாங்கினாராம். அப்ப ஆளே காணல அப்படின்னு ரொம்ப புலம்பிட்டே இருந்தாரு. அவரும் தேடிட்டு தான் இருக்காரு. நீங்களும் என்ன பெரிய தொகை கொடுத்துட்டீங்களா? ஆமா ஆமா ப்ரோ. ஒரு 25 லட்சம் அந்த கடையை விலைக்கு வாங்குறதா சொல்லியிருந்தோம். கொடுத்தோம். அப்புறம் போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிட்டு பார்க்க முடியல. அதான் எங்க இருக்காரு என்னன்னு விசாரிச்சு பார்க்கலாமேன்னு. அடேங்கப்பா, 25 லட்சமா கொடுத்தீங்க? விளங்கிரும். ஊர் அவரை பத்தி ஊருக்கே தெரியும். ஒரு விசாரிச்சு எதுவும் கொடுக்க கூடாதா? 25 லட்சம் இருக்கு. எங்க எந்த ஊர்ல இருப்பான்? சிட்டா பறந்துருப்பான் குடும்பத்தோடி. அவனெல்லாம் நீ கையிலே பிடிக்க முடியாது. 10,000 கொடுத்தவனே அந்த அழுகான். 25 லட்சத்தை கொடுத்துட்டு இப்படி தேடிட்டீங்க. ஒண்ணு செய்யுங்கண்ணே, கொஞ்சம் ஊருக்குள்ள போங்க. ஊருக்குள்ள போனீங்கன்னா அவங்க பக்கத்து வீடு எத்த வீடுன்னு இருக்குங்களா, அங்கெல்லாம் கொஞ்சம் கேட்டு பாருங்க. யாராவது ஏதாவது தெரிஞ்சு சொல்லுவாங்கல்ல. சரிங்கண்ணே. சரி, ஊருக்குள்ள போய் விசாரிச்சா தெரியுமாண்ணே ஏதாவது? சரிங்கண்ணே, நான் இப்பவுமே போறேன். அண்ணே, அண்ணே. என்ன, யாரையும் காணல? இதான் ஊருக்குள்ள. இங்க நிறைய வீடு இந்த மாதிரியே இல்லையே. தம்பி நின்னுங்க தம்பி, வரேன். இவ்வளவு நேரம் என்ன யாரும் வரல. இப்பதான் டீ குடிக்கலான்னு இருந்தோம், வந்துட்டாங்களே. சரிம்மா, இந்த டீயை மூடி வை, நான் எடுத்து கொடுத்துட்டு வரேன் பொருளை.
என்ன தம்பி வேணும்? இப்பதான் டீ குடிக்கலான்னு போனேன், இவ்வளவு நேரம் என்ன யாருமே இல்லைன்னு. என்ன வேணும் சொல்லுங்க. இல்ல தாத்தா, பொருள் எதுவும் வேண்டாம். உங்கள்ட்ட ஒரு ஆளை பத்தி விசாரிக்கணும். தாத்தா, பக்கத்து ஊர்ல மார்ஜின் ஃப்ரீ மார்க்கெட் வச்சிருந்தாங்கல்ல, ராஜேந்திரன், அவங்க இங்கதான் வீடு எடுத்து குடும்பத்தோட இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். அவங்கள பத்தி எதுவும் தகவல் எதுவும் தெரியுமா உங்களுக்கு? என்னப்பா யாரையோ பத்தி கேட்க வந்திருக்க? நானும் கடையில பொருள் தான் வாங்கினேன்னு காப்பி கூட குடிக்காம ஓடி இருந்தேன். யாரு ராஜேந்திரனா? ராஜேந்திரனா அது யாருப்பா? தாத்தா, ராஜேந்திரன் எப்படி சொல்ல, அவங்க அவங்க மாமா கூட ரிட்டையர்டு ஹெச்எம்மா இருக்காங்க. அவங்க ஃபேமிலிலாம் இங்க இருக்கு. அட அட நம்ம வாத்தியார் வீடு, அப்படி சொல்லுங்க. தெரியும் தம்பி தெரியும். ஆமா ஆமா இந்த ராஜேந்திரன். ஆமா அவன் ஊரை விட்டு போய் 10 நாள் மேல ஆச்சுன்னு சொன்னாங்க. தம்பி எனக்கு அந்த அளவு விவரம் தெரியாது. கடை விட்டா வீடு, வீடு விட்டா கடை, நமக்கு அவ்வளவுதான் தெரியும். யார் யார்ட்டையும் விசாரிச்சு பாருங்களேன். ஆனா அவன் ஊருக்குள்ள இல்லைன்னா கேள்விப்பட்டேன். சரிங்க தாத்தா, ரொம்ப நன்றி. எங்க போய் தேட, இன்னைக்கு வரட்டு. என்னெல்லாம் பேசுன, எல்லாத்துக்கும் எனக்கு வட்டி முதலமா சேர்த்து அடைக்க போறேன் பாரு. மகா, சீக்கிரம் வா மகா, என்னால வெயிட் பண்ண முடியாது. இவ்வளவு நாள் வெயிட் பண்ணியாச்சு. மகா குட்டி, பொம்பளைங்க சைக்காலஜி தெரியாது, பொம்பளைங்கள பத்தி புரிஞ்சுக்க தெரியல, ஆச்சா பூச்சா என்னெல்லாமோ சொன்னில்ல. இன்னைக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து அந்த பேசுற அந்த வாய்க்கு வட்டி முதலமா செட்டில் பண்ணணும். இன்னொன்னு பத்தி பேசுவ, மாமனை பத்தி என்ன நினைச்சிட்டவ? வரட்டு வரட்டு, இன்னைக்கு படிச்ச கைவித்தைய ஃபுல்லா காமிச்சிட வேண்டியதான். வாங்க வாங்க வாங்க, வெல்கம் டு அவர் ரூம். என்ன மகா, ரூம்குள்ள வந்துட்டு அங்க பாத்துட்டு இருக்க? இங்க பாருமா, எனக்கு என்னடே தெரியுமா? அட, இங்க பாரு மகா. கார்த்திக், போங்க. எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. என்னன்னு தெரியல, டென்ஷனா படபடன்னு இருக்கு. இந்த ஸ்கூல்ல எல்லாம் எக்ஸாம் பேப்பர் தரும்போது ஒரு வித பதட்டமா இருக்குமே, அந்த மாதிரி இருக்கு. கொஞ்சம் விட்ட காய்ச்சல் கூட வந்துடும் போல இருக்கு. என்னங்க, பால் சாப்பிடுங்க. நீ என்னமோ சொல்றேன்னு புரியுது, ஆனா என்ன சொல்றதுன்னா ஒண்ணும் கேட்க மாட்டேங்குது. இவ்வளவு டிஸ்டன்ஸ் தள்ளின்னு பேசினா எனக்கு என்ன கேட்கும் சொல்லு. பக்கத்துல வந்து சொல்லுமா, எது சொல்றதா இருந்தாலும். கார்த்திக், வேணுக்குன்னு பண்றீங்க. உங்களுக்கு அதெல்லாம் நல்லா கேட்கும். இந்த ஒரு ரூம்குள்ள கிட்ட கிட்ட தான் நிக்கிறோம். கேட்கலையும் போய் தான் சொல்லாதீங்க. கார்த்திக், இந்தாங்க. இன்னும் உட்காந்துட்டு இருந்தா வேலைக்கு ஆகுது போல இருக்க. மகா குட்டி, இங்க பாரு மகா. அட, இங்க பாரு. மகா குட்டி, ஏன் டென்ஷனா இருக்க? நார்மலா இரு, ஓகே? உன் படப்படப்ப இப்ப நான் சரி பண்ற பாரு. எது வந்தாலும் தள்ளி நின்று பேசுங்க. நீங்க பக்கத்துல வரும்போது எனக்கு ஒரு மாதிரியா ஃபீல் ஆகுது. கார்த்திக், என்னங்க, பால் சாப்பிடுங்க. பால் தானே, சாப்பிட்டுட்டா போச்சு. அப்புறம் அன்னைக்கு ஏதோ சொன்னிய, அதெல்லாம் ப்ரூவ் பண்ண வேண்டிய நாள் இன்னைக்கு. நீ இப்படி தள்ளி ஒதுங்கி யாரோ எவரோ மாதிரின்னா எப்படி நான் ப்ரூவ் பண்றது? நீங்க அதெல்லாம் ஒண்ணு ப்ரூவ் பண்ண வேண்டாம் கார்த்திக். அன்னைக்கு ஏதோ உங்களை கிண்டல் பண்றதுக்கும் கடுப்பேறதுக்கும் தான் சொன்னேனே தவிர உள் மனசுல இருந்து எதுவும் சொல்லல. நீ உள் மனசுல இருந்து சொன்னாலும் சரி, வெளி மனசுல இருந்து சொன்னாலும் சரி, சொன்னது உண்மை தானே. எனக்கு பொண்ணுங்க சைக்காலஜி தெரியாது தானே. மகா, என்ன ஆச்சு? டென்ஷன் ஆகாத. இப்ப நான் உனக்கு பொம்பளைங்க சைக்காலஜி சொல்லி கொடுக்க போறேன், ஓகே? அதாவது பொம்பளைங்க சைக்காலஜி என்னன்னா, ஐயோ எப்பா, நீங்க எந்த சைக்காலஜியும் சொல்ல வேண்டாம். தெரியாம சொல்லிட்டு எனக்கு ஒரு பேச்சுக்கு அதை புடிச்சிட்டு இருப்பீங்கன்னு நினைச்சே பாக்கல. கார்த்திக், எனக்கு என்னமோ ஒரு மாதிரியா இருக்கு. எனக்கு பொண்ணுங்களை பத்தி தெரியாது, பொண்ணுங்க சைக்காலஜியே புரியாது அப்படின்னு சொல்ற. சரி, அந்த சைக்காலஜிய கத்து கொடுக்கலன்னா அதுவும் வேண்டாம்னு சொல்ற. இப்ப நான் என்னதான் பண்றது? நீங்க ஒண்ணுமே பண்ண வேண்டாம் கார்த்திக். நீங்க பேசாம போய் தூங்குறீங்களா
போகல என்ன எனக்கு என்னமோ ஒரு மாதிரி ஃபீல் ஆகுதுன்னு சொல்றேன்ல. ஏய், என்ன அடிங்க கொய்யால ரூம சுத்தி சுத்தி ஓடிட்டு இருக்க? இந்த வரேன்டி, இந்த வரேன். எப்ப பாரு துரு துருன்னு ஒரு கொஸ்டின் கேட்டா அதுக்கு 10 ஆன்சர் பண்ற மகா இன்னைக்கு ரூம சுத்தி சுத்தி ஓடிட்டு இருக்கா. என்ன மகா நீ? போங்க கார்த்திக், எனக்கு ஒரு மாதிரியா இருக்குன்னு சொல்றேன்ல. நீங்க போங்க. நீங்க இப்படி அஸ்கி வயசுல பேசுறது எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. நார்மலா பேசுங்களேன். ஏன் எவ்வளவு நார்மலா பேசிட்டு இருந்தீங்க, இப்ப ஒரு மாதிரி பேசுறீங்க. எனக்கு என்னமோ ஒரு மாதிரி இருக்கு. ஏய், என்ன மகா, நான் நார்மலா தாண்டி பேசுறேன். உனக்கு அப்படி கேக்குதா இருக்கும். பாப்பா அஸ்கி வாய்ஸ்ல பேசினா மேடத்துக்கு மூட் சேஞ்ச் ஆகும், அப்படிதானே? ட்ரை பண்ணிடுவோம். மகா, ஐ லவ் யூ. மகா, இன்னைக்கு நம்ம லைஃப்ல மறக்க முடியாத நாள். இவ்வளவு நாள் இந்த நாளுக்காக தான் வெயிட் பண்ணேன். இது ஒரு இம்பார்ட்டன்டான டே. இன்னைக்கு விடிய விடிய நம்ம தூங்கவே கூடாது, சரியா? நீங்க ரொம்ப நாட்டி பயம் இருக்கீங்க, சும்மா இருங்க. ஏய், என்ன மகா சும்மா இருக்க சொல்ற? அதுவும் இன்னைக்கு இன்னைக்கு நம்ம லைஃப்ல மறக்க முடியாத நாள். அதுக்கு சும்மாவே இருக்க கூடாது. இந்த நாளுக்குன்னு சில ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் இருக்கு, உனக்கு தெரியாதா? என்ன மகா, மகாலட்சுமி, இப்பதான் மேடம் நார்மல் மூடுக்கு வந்திருக்கீங்க போல இருக்கு. பயம்லாம் போயிட்டா? படப்படப்பா இருக்கலாம்னு சொன்ன. இவ்வளவு நேரம் ரூம சுத்தி சுத்தி குரூப் டான்ஸ் அந்த மாதிரி கவர் பண்ணி சுத்தி சுத்தி ஓடியாச்சு. இனியாவது ஸ்டார்ட் பண்ணலாமா? கார்த்திக், நான் அன்னைக்கு சொன்னேன்ல, அதான் வாபஸ் வாங்கிக்கிறேன். பொம்பளைங்க சைக்காலஜி தெரியாது, பொம்பளைங்களை புரிஞ்சுக்க தெரியாது அப்படிலாம் இல்லவே இல்ல. நீங்க அதுக்கும் மேல. பெண்மைக்கு பரிகாரம் சொல்லாமல் நம் நெஞ்சுக்குள் போன லட்சம் பூ மலர்கிறது காதல் உறவாடி கார்த்திக், ஏதோ சத்தம் போட்ட மாதிரி இருந்தல, அத்தை ஏதோ சத்தம் போடுற மாதிரி இருக்கு. ஆமா மகா, அம்மா தான் ஏதோ சத்தம் போடுற மாதிரி இருக்கு. ஐயோ, என்னன்னு தெரியலையே. ஐயோ, வாங்க கார்த்திக் போலாம், பயமா இருக்கு. அம்மா, அம்மா, ஐயோ, அம்மா என்னாச்சு? அம்மா, ஐயோ என்னாச்சுன்னு தெரியலையே. ஐயோ, அம்மா, அம்மா, மகா கொஞ்சம் தண்ணி கொண்டு வா. அம்மா மயங்கி வந்துட்டாங்க. ஐயோ, மெயின் சுவிட்ச் டச் பண்ணிட்டாங்க போல இருக்கு. அது ஏற்கனவே கொஞ்சம் எர்த் ப்ராப்ளம் இருந்துச்சு. மெயின் சுவிட்ச் எதுக்கு அம்மா ஆஃப் பண்ண போனோம்? ஷோ, அம்மா. ஐயோ, அதுக்கு என்னாச்சு? அத்தை, அத்தை, என்னாச்சுங்க அத்தைக்கு? 2 நாளாவே அம்மா சந்தோஷத்துல இருந்தாங்களா, டேப்லெட்ஸ் எதுவுமே எடுத்துக்கல. அதனால கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன். அம்மா, அதுவும் இல்லாம இங்க மெயின் சுவிட்ச் வேற கொஞ்சம் ப்ராப்ளமா இருந்து, சரி கல்யாணத்துக்கு அப்புறம் பாத்துக்கலாம்னு இருந்தேன். அம்மா அதுல எதுவும் கை வச்சுட்டாங்களா என்னன்னு தெரியல மகா. ஐயோ, அத்தை, அத்தை, சரி வாங்க, ரூம்ல கொண்டு ஏசில கொஞ்சம் அப்படியே படுக்க வைக்கலாம், முழிப்பாங்க. சரி வா மகா. ஐயோ அம்மா. ஐயோ பாவம் அத்தை, கல்யாணத்துக்காக ஒத்த ஆளா இருந்து அங்கே இங்கேயும் அலையதும் எடுக்கணும்னா செஞ்சாங்க. அதான் டயர்ட் ஆயிட்டாங்க போல இருக்கு. டேப்லெட்ஸ் வேற எடுக்கலையா, ஆனா தவிச்சுதான் இருந்திருக்கும். கொஞ்ச நேரம் தூங்கிடுச்சா சரியா போயிடும். கார்த்திக், பயப்படாதீங்க. ஆமா மகா, அம்மா கொஞ்ச நேரம் ஏசில இருந்தா முழிச்சிருவாங்க. இதுக்கு முன்னாடி இப்படிதான் ஒருக்க தலை சுத்தி விழுந்துட்டாங்க. அப்புறமா இப்படிதான் தண்ணி தொளிச்சு எந்திக்கல, ரொம்ப பயம் கொடுத்துட்டு எனக்கு. கொஞ்ச நேரம் ஏசில வச்சதுக்கு அப்புறம் தான் அம்மாவே முழிச்சாங்க. சரி மகா, அம்மாவை நான் பாத்துக்கிறேன், நீ போய் தூங்கு. ஆல்ரெடி காலையில எந்திரிச்சு ரொம்ப டயர்டா இருப்பேன், போய் ரெஸ்ட் எடு மகா, போ. அம்மா நான் பாத்துக்கிறேன். சாரி மகா, எல்லாத்துக்கும் சாரி, ரொம்ப ரொம்ப சாரி. என்ன கார்த்திக் சாரி பூரிலாம் கேட்டுட்டு இருக்கீங்க? பாவம் அத்தைக்கு உடம்பு முடியல, நம்ம தான் பாத்துக்கணும் அத்தைய. இப்ப தூங்குறதா முக்கியம்? எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்ல, நானும் முடிச்சுதான் இருப்பேன். அத்தை 2 பேரும் பாத்துக்கலாம். அத்தை முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம போகலாம். பாவம் இல்ல அத்தை.
இல்ல பரவாயில்ல மகா, போ. ஆல்ரெடி நீ டயர்டா இருப்ப. காலையில எந்திரிச்சது, ரெடி ஆனது, கிளம்புனது. அப்பதே சொன்னேன்ல டயர்டா இருக்குன்னு. போ, போய் தூங்கு போமா. ஷோ, ராத்திரி வேற ஆயிட்டேன். எப்படியாவது பணத்தோடையதான் வீட்டுக்கு போகணும். இவர்கிட்ட கேட்டு பார்ப்போம். சார், சார். என்ன தம்பி, என்ன? சார், இங்க புதுசா யாரும் குடி வந்திருக்காங்களா? வெளியூர்ல இருந்து. இங்கயா? அப்படி ஒண்ணும் தெரியல தம்பி. புதுசா யார் வந்திருக்காங்க? அப்படி ஒண்ணும் எனக்கு தெரியலப்பா. கடை உண்டு, நான் உண்டு, அவ்வளவுதான். வேற யார்ட்டையும் கேட்டு பாருப்பா. ஐயோ அம்மா அரிசி வாங்க சொல்லுச்சு, மேகி வாங்க சொன்னுச்சு, வேற என்னமோ சொன்னாங்க. மறந்து போகுது. நம்மள்ட்டே அம்மா சொல்லி விடுவாங்க. அம்மா கொண்டு வாங்கினாலும் என்னவா? இந்த அண்ணன் வேற கேட்டுட்டு இருக்கு, புதுசா யாரும் வந்திருக்காங்களான்னு. நம்ம வீட்டுக்கு புதுசா தானே ஒரு ஆளு குடி வந்திருக்காரு. நம்ம என்ன சொல்லுவோம்மா? ஐயோ, பணம் போச்சா? அவனை பார்க்க முடியாதா? ஐயோ கடவுளே, எப்படியாவது அவனை பாத்திரலாம். பணத்தை கைப்பற்றிடலான்னு பார்த்தா பார்க்க முடியாது போல இருக்கு. இன்னைக்கு காலையில இருந்து ராத்திரி வரை நான் எப்ப எல்லா இடம் அலைஞ்சாச்சு. இத்தனை பேர்ட்ட கேட்டாச்சு, யாரும் தெரியலன்னு சொல்றாங்களே. சரி, பக்கத்து ஊருக்காவது வந்து யார்ட்டையா விசாரிச்சு பார்க்கலாம்னா எங்கேயும் தெரியாதுன்னு சொல்றாங்க. டைம் வேற ஆயிட்டு. என்ன பண்ண கடவுளே, எனக்கு நீதான் நல்ல வழியை கொடுக்கணும். அவனை நான் எப்படியாவது கண்டுபிடிக்கணும். ஆ, என்ன பாப்பா? என்ன சொல்லு பாப்பா. என்னது, 20 நாளைக்கு 5000 ரூபாயா? அதுவும் இந்த கிராமத்துலயா? பாப்பா, உனக்கு ரொம்ப புண்ணியமா போகும் பாப்பா. குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுன்னு சொல்லுவாங்க. அந்த கடவுளே உன் வடிவுல எனக்கு வந்து ஏதோ சொல்ற மாதிரி எனக்கு தோணுது. என்னை கூட்டிட்டு போ பாப்பா. நான் ஒருத்தவங்களை தேடிதான் வந்திருக்கேன். நீ சொல்றது ஒருவேளை அவங்களா கூட இருக்கலாம்னு எவ்வளவு மனசுக்கு தோணுது. என்னை கூட்டிட்டு போமா, நல்லா இருப்ப. கடவுளே, உன்னை கும்பிட்டதுக்கு நீ என்ன கை விடல. குழந்தை வடிவுல எனக்கு நீ ஏதோ புரிய வைக்கிறேன்னு எனக்கு புரியுது. இன்னைக்கு என் பணம் கிடைச்சிரும் நம்பிக்கை வந்துட்டுப்பா. சாரி மகா, சாரி, ஐ எம் சோ சாரி. இப்படி ஆகும் நான் கொஞ்சம் கூட நினைச்சே பார்க்கல. இன்னைக்கு நமக்கான நாள். தெரியும் எவ்வளவோ கனவோடி நீ வந்திருப்பேன்னு. சாரி. ஐயோ, நம்ம எப்படி ரூமுக்கு வந்தோம்? ஷோ, ரெண்டு பேரும் ராத்திரி ஃபுல்லா நம்ம கூட இருந்தாங்க. கடவுளே, இந்த ஃபேனை தெரியாமல போய் தொட்டுட்டோம். எடுத்து கீழே விழுந்துட்டோமே. இவ்வளவு நேரம் தூங்கி இருக்கோம். ஐயோ பாவம். கார்த்திக், மகா, அத்தை, பரவாயில்ல அத்தை. ராத்திரி ஒரு சத்தம் கேட்டு ரெண்டு பேரும் பயந்துட்டோம். வந்து பார்த்தா நீங்க மயங்கி தள்ளி அப்படியே இருக்கீங்க. எப்பா, அதான் உங்க ஏசில வைக்கணும்னு கொஞ்ச நேரம் ஏசில படுக்க வச்சிருந்தோம். நீங்க முழிக்கவே இல்ல. சரி, அத்தை முழிக்கவே வெயிட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு நான் தான் அவர்கிட்ட சொன்னேன். கொஞ்சம் சந்தோஷமா இருக்குதே, உடம்புக்கு ஒண்ணும் இல்லைல்ல? ஐயோ என்னமா நீங்க? ஷோ, ராத்திரி என்ன கூட படுக்க போட்டீங்களா? கொஞ்சம் தண்ணி துளிச்சிட கூடாதா? முடிச்சிருப்பேனே. மெயின் சுவிட்ச்ல தெரியாம கைப்பட்டுட்டு எர்த்தாயிட்டு போல. அப்படியே மயங்கி விழுந்துட்டேன். ஷோ, என்னமா நீங்க? என்ன எழுப்பிருக்க கூடாதா? ராத்திரி ஃபுல்லா இங்கே இருந்தீங்க. அதனால என்னத்த இருக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உங்களுக்கு உடம்பு முடியாம படுத்திருக்கீங்க. அப்படி இருக்கும்போது உங்க தனியை விட்டுட்டு எப்படி போறது? அதான் நாங்க ரெண்டு பேருமே இங்க இருந்து அவங்களை பாத்துக்கிட்டோம். டேய் என்ன கார்த்திக், நீ யாரை விட்டு சொல்லக்கூடாதா? ஷோ, என்னப்பா ராத்திரி ஃபுல்லா தூங்காம பக்கத்துலயே இருந்திருக்கீங்களா? ஷோ கடவுளே, தெரியாமல ஃபேன் ஆஃப் பண்ண போயிட்டேன். சாரிப்பா. நீ யாரை எதுவும் சொல்லி கூட்டிட்டு போயிருக்க கூடாதாப்பா. அம்மா, நான் சொல்லதாம்மா செஞ்சேன். டயர்டா இருக்கும், நீ போய் தூங்கு, நான் அம்மாவை பாத்துக்கிறேன்னு. அவதான் இல்ல அத்தை உடம்பு முடியாம இருக்கிற போது எனக்கு எப்படி தூக்கம் வரும், நானும் இங்கே இருந்துக்கிறேன்னா. அத்தை, எங்க அம்மாக்கு எப்படி நைட்டு உடம்பு முடியாம இருந்தா எப்படியும் போகுது அப்படின்னு நான் போய் தூங்கிருப்பேனா? எங்க அம்மா கூட இருக்க மாட்டேனா? நீங்களும் எங்க அம்மா மாதிரி தானே. ரொம்ப நல்ல பொண்ணா இருக்கியம்மா. கடவுள் எனக்கு பெண் குழந்தையை கொடுக்கல, அதுக்கு பதிலா உன் மகளா இந்த வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்காருமா.